வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மென்சுரேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாஸ் 10th இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாஸ் தான் எப்படி ஈஸியாக மெமரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நார்மல் 3D ஷேப்பில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹோலோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழில் உள்ளீடு அற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ 2 செட்டப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச், செகண்ட் ஒரு பேட்ச். ஸோ நாம் அப்படி மெமரி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் 3D ஃபார்முலாஸில் நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உருளை வரும். ஓகேங்களா? உருளையுடைய வளைபரப்பு, அதாவது 3 ஃபார்முலாஸ் தான் நமக்கு இருக்கும். ஒன்று கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம், அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம், நெக்ஸ்ட் ஒன்று வால்யூம், அதாவது கன அளவு, மொத்த பரப்பு, வளைபரப்பு. சரிங்களா? இப்போ உருளைனா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக உருளைனா என்னென்னா, இப்போ ஒரு காயின் இருக்குல்ல, ஸோ அந்த காயின்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், இது மாதிரி வந்து அடிக்கிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஷேப், இது மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் இல்லையா, அதுதான் உருளை. ஓகேவா? அப்போ இதை நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அந்த சர்க்கிள் மாதிரி நம்ம அடிக்கிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு உருளை மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப் வந்துடும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலிண்டர் தான். அப்போ சிலிண்டருக்கு பார்த்திங்கன்னா வளைபரப்புனா என்னென்னா அந்த சர்ஃபேஸில் வர்றது. சரிங்களா? இந்த பாட்டமும் இருக்காது, இந்த டாப்பும் இருக்காது. ஸோ ரிமைனிங் இருக்கிறது அந்த சர்ஃபேஸை பற்றி தான் வளைபரப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நமக்கு உருளைக்கான வளைபரப்பு. ஓகேவா? அப்போ சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னா 2/r(h) அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 2/rன்றது என்னென்னா ஒரு சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸு. ஸோ அப்போ நம்ம காயின்ஸ் நிறைய அடிக்கிட்டே போகிறோம், அதனால் நம்ம ஹெச் எவ்வளோ ஹைட் வருதோ அவ்வளோ வச்சு தான் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ உருளை, ஓகேங்களா, உருளையுடைய வளைபரப்பு ஃபார்முலா 2/r(h) அப்படின்னு சொல்லுவோம். மொத்த பரப்பு அப்படின்னா இப்போ இந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல அந்த லெட்டரை அப்படியே கட் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. 2/r, லாஸ்ட்டில் இருக்கிற ஹெச் கூட ஒரு ரேடியஸு ஒரு 6 ஆட் பண்ணுறங்க, அவ்வளோதான் ஃபார்முலா. இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சொல்லுவோம். டோட்டல் சர்ஃபேஸ் என்னென்னா இங்கே இருக்கிற டாப்பு பாட்டம் ரெண்டுமே வரும். ஓகே, டோட்டலாக அந்த ஃபிகர் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு பேர் தான் மொத்த பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நெக்ஸ்ட்டு வால்யூம். ஸோ சிலிண்டருடைய வால்யூம் என்ன அப்படின்னா உருளையுடைய கன அளவு. ஸோ கன அளவு அப்படின்னா πr²h அவ்வளோதான். ஸோ இதை கரெக்டாக பாருங்கள். 2/r(h), இங்கே 2/r(h), லாஸ்ட்டில் இருக்க டைமை கட் பண்ணுறோம். கட் பண்ணோம் அப்படின்னா h+r அப்படின்னு வந்துடும். இங்கே πr²h வால்யூம், கன அளவுன்னு சொல்லுவோம். அடுத்தது கூம்பு, கோன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த கோனுடைய இது என்ன அப்படின்னா πr(l). ஸோ ஆக்சுவலாக கோனுன்றது இப்படி இருக்கும் இல்லையா, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல அந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இது ஹைட்டு, இது ரேடியஸு. ஸோ இப்போ πr(l)ன்னு சொல்லுவோம். பழைய மாதிரி தான், லாஸ்ட்டில் இருக்கிற டேம் அப்படியே கட் பண்ணுங்கள். πr(l+r) அவ்வளோதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? அப்போ கோனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வளைபரப்பு இது, மொத்த பரப்பு இது. அப்போ இதுக்கு வால்யூம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நிமிஷம் சின்னதாக ஒரு கான்செப்ட் பாருங்களேன். இப்போ வந்து ஒரு சிலிண்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சிலிண்டருக்குள்ளே இது சிலிண்டர். இப்போ நான் ஒரு கோனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், இப்படி வரையலாமா? ஆக்சுவலாக இப்போ இங்கே ஒரு கோன் இருக்குது, இதுவும் ஒரு கோன் மாதிரி இருக்கா, 2, இது ஒரு 3. ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு சிலிண்டருக்குள்ளே 3 கோன் இருக்கும். சரிங்களா? அதாவது 3 கூம்புகள் இருக்கும். அதனால் இதை அப்படியே 3ஆல் டிவைட் பண்ணுறேங்க. πr²h/3. அதாவது 3 டைம்ஸ் ஆஃப் கோன் ஈக்குவல் டு 1 சிலிண்டர். இதுதான் கான்செப்ட்டு. அப்போ இந்த கன அளவு அப்படியே 3ஆல் டிவைட் பண்ணுறேங்க. இதுதான் நம்ம எப்படி எதிர்ப்பாங்கன்னா 1/3πr²h இப்படி கொடுத்துருப்பாங்க ஃபார்முலாவில். சரிங்களா? அடுத்தது கோலம். கோலம் அப்படின்னா என்னென்னா நம்ம இந்த இது கிரிக்கெட் விளையாடும்போது அந்த கார்க் பால் விளையாடுறோம்ல அதுதான். சரிங்களா? ஸோ அந்த இல்லைன்னா லட்டு அது மாதிரி இருக்கிறது தான் நம்ம கோலம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நம்ம பூமியோட இதுவும் அது சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா? அப்போ இந்த கோலம் இருக்குது அப்படின்னா இதில் ரேடியஸ் இருக்குமா? இப்போ இதில் வளைபரப்புனா என்ன, எந்த சைடு பார்த்தாலும் நம்ம ஒரு பால் வந்து அந்த கார்க் பாலை எந்த சைடு நம்ம சுற்றி பார்த்தாலும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எல்லாமே சேமாக தான் இருக்கும். வளைபரப்பு மொத்த பரப்பு. அப்போ ஃபார்முலாஸ் இதுக்கு என்ன அப்படின்னா πr² அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுவும் என்ன தான் 4/r². ஏன்னா ஒரு கோலத்துக்கு டாப் அண்ட் பாட்டத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதுதான் டாப்பு, இதுதான் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வளைபரப்பு மொத்த பரப்பு சேமாக தான் இருக்கும். கோலத்துடைய கன அளவு ஃபார்முலா என்னென்னா 4/3πr³. இங்கே மட்டும்தான் ஸ்கியூப் வரும் ஃபார்முலா, மற்ற எல்லாமே ஸ்கொயர் தான் மேக்ஸிமம் வரும் வால்யூமுக்கு. இதுக்கு நமக்கு ஸ்பியருக்கு மட்டும்தான் 3 அப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கோலம்.
அடுத்தது அரைக்கோளம் பார்த்தீங்க அப்படின்னா அரைக்கோளம்னா என்ன? ஸோ இதில் ஆஃப் அவ்வளோதான். சரிங்களா? இது இப்படி தான் அரைக்கோளம்னு சொல்லுவோம். இப்போ லட் அப்படியே பாதியை கட் பண்ணுற மாதிரி தான். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்புனா இப்போ இதை நம்ம சுற்றி வரலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆஃப் கிடச்சிரும். ஆஃப் சர்ஃபேஸ் ஒன்று கிடைக்கும். இப்போ நமக்கு கோன் வந்து இப்படி இருக்குங்களா? இப்போ இந்த இடம் நமக்கு என்ன ஆகிடும்னா பாதி கட்டான மாதிரி ஆகிடும். இப்படி ஃபுல்லாக போயிட்டு வராது. அதனால் இங்கே டிஃப்ரெண்ட் ஆகும் ஃபார்முலா. அப்போ இங்கே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஓகேவா? வளைபரப்பு அப்படின்னா 2/r². ஏன்னா ஒரு கோளத்துக்கு 4/r². அப்போ அதில் பாதி தானே 2/r². அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா மொத்த பரப்பு 3/r² வரும். ஏன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஒரு வட்டம் கிடைக்கும் நமக்கு, ஒரு r². ஓகேவா? இங்கே வந்து ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அதனால் நமக்கு 3/r² வரும். வால்யூம் பிரச்சனை இல்லை. 4/3/r³ இதை எதால் எடுக்கணும்? 2ஆல் டிவைட் பண்ணுற வேண்டியதுதான். ஏன்னா கோளம் இது வந்து ஸ்பியருக்கான வால்யூமு, அதில் பாதி தான் அரை வட்டம். அப்போ நம்ம இந்த 2க்கு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா 2/3/r³ அப்படின்னு வரும். தேங்க்யூ.